என்னங்க ஆச்சு? படிக்கலையா? மனசு சரியில்லை. நடக்கிறதா நல்லதா கெட்டதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றது எவ்வளோ கஷ்டம். அப்படி நடந்த கல்யாணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் இருக்கணும்? எல்லா பசங்களுக்குமே அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க ஃபர்ஸ்ட் நைட் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும். எனக்கு வேற கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சா, அதனால எனக்கு அந்த கற்பனை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நீ எனக்கு கிடைச்சிட்ட, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு உடனே நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? இந்த ரூம் எப்படி அலங்காரம் பண்றது, உன்னை எப்படி வரவேற்கிறது, உன்கிட்ட நான் என்னெல்லாம் பேசலான்றது நான் எப்படிலாம் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போ மனசு ரொம்ப வெறுமையா இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ பெருசா புயல் அடிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, லவ் பண்ண போயிருந்த சந்தோஷம், கல்யாணம் நடக்க போறப்போ இருந்த சந்தோஷம், அத்தை நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன போயிருந்த சந்தோஷம் இப்போ சுக்குநூறா உடைஞ்சு போச்சுல. உண்மையிலேயே அத்தை நம்மள மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னு நம்பணும். ஆனா அவங்க நம்மள முழுசா ஏத்துக்கலங்க. முழுசா என்ன, அவங்க நம்மள மொத்தமாவே ஏத்துக்கலங்க. நாம முதல்ல வீட்டுக்குள்ள வந்தப்போ நம்மள ஆசீர்வாதம் பண்ணல. சரியா அத்தை கோவத்துல இருக்காங்கன்னு நினைச்சோம். அந்த கோவம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் நம்பணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம் தெரிஞ்சோம். அவங்க முகத்துல சந்தோஷமே இல்லைங்க. என் குடும்பத்துக்கு வாரிசு கொண்டு வர போற மருமகனி சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க மனசு சொல்லல. ஏதோ போனா போதுன்னு இந்த சம்பிரதாயத்தை நடத்தி முடிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சொன்ன எங்க நீயும் வருத்தப்படுன்னு தான் நான் நினைச்சேன். அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அதை நினைக்கும் போதுதான் நாம எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்? வாழ்க்கை அவங்க முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணி தானே ஆரம்பிக்கணும். நானும் அதை தான் நினைச்சேன். ஆனா இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான். என்னங்க தமிழ், நீங்க நாம 2 பேரும் ஒரே மாதிரி தானே யோசிப்போம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதை என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்குங்க இவ்ளோ தயங்குறீங்க? அப்படி இல்ல, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு தெரியாம. நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். அது மட்டும்தாங்க என் கனவே. அப்படின்னா அம்மா நம்மளை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம விலகியே இருக்கலாம். கடவுள் எல்லா விஷயத்துலயும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் வைஃபுங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டான். கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டியா கடைசி வரைக்கும் இருப்பேன். நாம வெளியில தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த ரூம்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அத்தையோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க, இப்போ நான் உங்க ஃப்ரெண்டு. அதான் ஃப்ரெண்ட், அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றேன். சரி, அப்போ பெட்டை செப்பரேட் பண்ணிடலாமா? ஹலோ 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 ஹலோ, நான்லாம் ரொம்ப கட்டுப்பாடானவன். அப்போ நான் இருக்க மாட்டேங்கிறீங்களா? நீ இருப்ப. என்ன, சில நேரங்களில் சில மனிதர்கள்.
தூங்குங்க. நீ தூங்கு. தூங்குங்க. தூக்கம் வரல. பேபி, இங்க என்ன பண்ற? அதை நான் கேட்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். டைம் என்ன ஆகுது தெரியுமா? மனசுக்கு ஒரு மாதிரி இறுக்கமா இருந்துச்சு பேபி, அதான். என்னாச்சு? எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மாமா பண்ணது தப்பு தான். எப்படியாச்சும் ஆண்டி அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தேன். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்ப நீ தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண. இப்போ வந்து புலம்புற. ஹேய், நான் புலம்பல பேபி. மனசு இருந்தா எவ்வளவு பெரிய தப்பையும் மன்னிக்கணும்னு தோணுதில்ல. நான் கூட தப்பு பண்ணிருக்கேன். ஆனா என் பேபிக்கு தான் மன்னிக்கிற மனசு இல்ல. தமிழ் மாமா பண்ணது பெரிய தப்பா, நான் பண்ணது பெரிய தப்பான்னு நான் டிபேட் பண்ணவே வரல. மாமா பண்ண தப்ப மன்னிக்கணும்னு அத்தைக்கு தோணிருக்கு. ஆனா உனக்கு தோணல. யாருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுன்னு கணக்கு பார்க்க இது ஒன்றும் ரன்னிங் ரேஸ் இல்ல. உனக்கு மன்னிக்கிற மனசு இருக்கோ இல்லையோ, காத்திருக்கிற மனசு எனக்கு இருக்கு. நான் வெயிட் பண்ணுவேன் பேபி.
இருக்கீங்க? நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது வழக்கம். இன்னைக்கு அருகம்புல் ஜூஸ் குடிக்கிற நாள். அதான் அருகம்புல் பறிக்க வந்திருக்கேன். கசக்கும் இல்ல? ஏய், அருகம்புல் ஜூஸ் கசக்கும்லாம் எங்க வீட்டில் யார் முன்னாடி சொல்லிடாத. முக்கியமா அம்மா முன்னாடி சொல்லிடாத. எல்லாருமே இந்த வீட்டில் இந்த ஜூஸை குடிப்போம். நீ இனிமேல் குடிக்க போற. வா உட்காரு. நீ என்ன பண்ற? உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ புல்லெல்லாம் சேர்த்து பிடிங்கிட்டு இருக்க. நீங்களும் அதானே பண்றீங்க? இந்த பாரு, இது புல்லு, இது அருகம்புல்லு. சரி சரி சரி, இன்னைக்கு இது போதும், போலாம் வா. ஏங்க இப்பதான் வித்தியாசத்தையே கண்டுபிடிச்சிருக்கேன். நானும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். இதுவே ஜாஸ்தி, போதும் வா, அதை கொடு. போலாம் வா. அபி, அண்ணா, அருகம். அண்ணா அம்மா ஏற்கனவே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. குட் மார்னிங். ஜூஸ் எல்லாம் ரெடியா? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் சரஸ்வதி. குட் மார்னிங். குட் மார்னிங். ராகினி குட் மார்னிங். ஜூஸ் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுமா. பாத்து. அபி, மா, நீ போய் தேன் எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா, இவ்வளவு நாள் அப்படிதானே குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப மட்டும் எதுக்குமா தேனு? உனக்கு இல்லப்பா, புதுசா குடிக்கிறவங்களுக்கு. இந்த ராகினி, கார்த்தி எடுத்துக்கோ. சரிம்மா, தேங்க்யூ. இந்தம்மா குடிச்சிட்டு நாக்குல தேன் வச்சுக்கோ.
மாதிரி இடம் இருக்குன்னு புரியாம குழம்பு இருக்கும். கூடி சீக்கிரம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மனசுலயும் நான் இடம் பிடிக்கணும். நல்ல மருமகன்னு பேர் வாங்கணும். மொத்த குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்க்கணும். என்னால வந்த கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கணும். அதுக்கு நீதான் வழிகாட்டணும். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன வேணுமா? இல்ல சும்மாதான். இல்ல நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு மேல போய் இருங்க, நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். எனக்குன்னு தனியாலாம் எதுவும் வேணாம். நீங்க என்ன பண்றீங்க? காலையில டிஃபன்மா. நம்ம வீட்ல எப்பவுமே சிறுதானிய சாப்பாடு தான். ஓ, அம்மா எப்பவும் காலையில என்ன சமைக்கணும், மதியத்துக்கு என்ன செய்யணும், ராத்திரிக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லிருவாங்க. இன்னைக்கு 3 வேளைக்கும் என்ன சமைக்கணும்னு காலையிலே லிஸ்ட் சொல்லிட்டாங்க. என்ன செய்றீங்க? சிறுதானிய புலாவு, வெஜிடபிள் சாலடு, மதியத்துக்குன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. இவ்வளவும் நீங்க தனியா பண்ணுவீங்களா? இல்லம்மா, அம்மா தான் எப்பவுமே முக்காவாசி வேலை பண்ணுவாங்க. நான் அவங்க கூடமாட இருந்து உதவி பண்ணுவேன். இப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் நானே பாத்துக்கிறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் பாத்துக்குவேன். இல்ல, எனக்கும் வேலையெல்லாம் செய்யாம ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் செஞ்சா எனக்கும் கொஞ்சம் நேரம். ஐயோ வேணாமா, உங்களை வேலை செய்ய வச்சேன்னு தெரிஞ்சா அம்மா அவ்வளவுதான் என்ன உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. இவ்ளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது கூட சரியா தப்பான்னு கூட தெரியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா, ப்ளீஸ்மா. சரஸ்வதி வா. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வேலை பாருங்க. என்னங்க, நான் உங்களுக்கு வா. ராகினி, எக்ஸாம் எப்போ? கார்த்தி, டேய் நீ ஆஃபீஸ்க்கு அப்பா. அம்மா வணக்கம்மா. ஒண்ணுமில்லம்மா. அப்ப மொத்தமா நம்மள அவாய்ட் பண்றாங்க, அப்படித்தானே? ஆமாங்க தமிழ். அத்தை நம்மள முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணலன்னு நினைச்சு மட்டும்தான் நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே வேற மாதிரி இருக்குங்க. வேண்டாத மருமகளா நினைச்சுதான் என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. வசுந்தராவை தவிர வீட்டுல யாருமே நம்மள நல்லபடியா பாக்குறது கிடையாது. இங்க ஏன் வந்து தொலைஞ்சாங்கன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்துட மாட்டோமான்னு நம்ம எவ்வளோ ஏங்கணும். ஆனா இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு துளி சந்தோஷம் கூட இல்லையே. இந்த வீட்டுல நமக்குன்னு எந்த உரிமையும் இல்லைங்க. பாஷை தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆமா சரஸ்வதி, சொந்த வீட்லயே அந்நியமாவும் அனாதையாவும் இருக்கிறது ரொம்ப கொடுமை.